இந்த வழியிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். யாவரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞான போனத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வழியிலும் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருத்தரோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்களை அனல் மூட்டி எழுப்புவீராக. உண்மையில் நாங்கள் எப்பொழுதுமே சார்ந்திருக்க, உண்மையே நாங்கள் பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவே, நீரே எங்களுக்கு நித்திய கண்மலையாய், ஒரு நல்ல ரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. நீர் பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ பிள்ளைகளுக்கு எழுதும்போது அவர்கள் சில காரியங்களை அறிய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். ஆகவேதான் 1ஆம் வசனத்தில் சொல்வாரு, சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை வைத்து இன்றைக்குள்ள விசுவாசிகள் எப்படி வாழ வேண்டும் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுத் தருகிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். இவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார். அது மட்டுமல்ல, இவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் உண்டு. அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினான். அவர்களை அடிமைத்தனத்தில் வைத்தான். அந்த அடிமைத்தனத்தின் உக்கிரம் எந்த அளவுக்கு வளர்ந்ததுன்னா, அதுக்கப்புறமா இஸ்ரவேல் ஜனங்களால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆண்டவரை நோக்கி அபயமிட்டார்கள். ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி கேட்டார்கள். கேட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கென்று ஒரு நல்ல இரட்சகரை அனுப்பினார். அவர் பேர்தான் தீர்க்கதரிசியாகிய மோசே. மோசேயை அனுப்பி அவர்களை பார்வோனின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கினார். அந்த விடுதலை பெற்ற அவர்களை மோசேயின் மூலமாகவே அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வாக்கு பண்ணி அந்த கானான் தேசத்துக்குள்ளே அவர்களை அழைத்து வந்தார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமையிலிருந்து விடுதலையான பிறகு அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக வரை அவர்கள் வனாந்திர யாத்திரையில இருந்தார்கள். அவங்களுடைய வனாந்திர ஜீவியத்தை குறித்து பவுல் இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வனாந்திர வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் நடத்தினார் என்பதை காட்டும்போது சொல்றாரு, எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களோட ஒரு ஞான கன்மலை கூடவே சென்றது. அந்த ஞான கன்மலை சென்றதுனால என்ன பயன் என்று கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் நல்ல ஞான போஜனம் கிடைத்தது. அவர்களுக்கு நல்ல ஞான பானமும் கிடைத்தது. நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய வாழ்விற்கு தேவையானது ஆகாரமும் தண்ணீரும். இதை ரெண்டையும் ஆண்டவர் அவர்களுக்கு இலவசமாக கொடுத்தார். ஏனெனில் ஞான கன்மலையாம் இயேசு அவர்களோட கூட இருந்தார். அவர்களோட கூட இருந்து அவர்களை வழி நடத்தினார். இதைதான் நமக்கு காட்டிவிட்டு நமக்கு சொல்லுகிறார், அந்த கன்மலை யார்னா கிறிஸ்துவே. இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கும்
இயேசுவே கண்மலையாக இருக்கிறார். இதை நம்ம எப்பொழுதுமே அறிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்த்து இயேசுவுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசு கண்மலையாக இருக்கிறாரா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு நமக்காக செய்தவைகளை நாம் மறந்து விடவே கூடாது. தேவனை தரிசிக்க நம்ம வாஞ்சிக்கிறோம், உண்மைதான். தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று வாஞ்சிக்க விரும்புகிறோம், உண்மைதான். ஆனால் நம்மால் தேவனை பார்க்க முடியாது, தேவனுடைய மகிமையை தரிசிக்க முடியாது. ஏன்? காரணம் என்ன? நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஒரு காலத்துல, ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி. இன்றைக்கும் அநேகர் பாவத்தின் அடிமைத்தனத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் சாபத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களாலே ஜீவனுள்ள தேவனை பார்க்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல வந்து நமக்காக ஒரு பிளக்கப்பட்ட கண்மலையாய் மாறினார். மோசேயுடைய ஒரு பெரிய வாஞ்ச, எப்படியாவது ஆண்டவருடைய மகிமையை பார்த்துடணும். ஆண்டவர் சொன்னோம், என் மகிமையை உன்னால பார்க்க முடியாதுப்பா, நீ மகிமையை பார்த்தா உயிரோடு இருக்கவே மாட்ட. ஆனா ஒரு வழி இருக்கு, ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் என்ன? நான் கண்மலையில் நிறுத்துவேன். அந்த கண்மலையின் வெடிப்புல போய் என்ன செஞ்சிரு, நீ நெல்லு. அப்ப நான் கடந்து போவேன். கடந்து போகும்போது நீ என் பின்பக்கத்தை தான் பார்ப்பா என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு காரியத்தை மோசேக்கு ஒரு பதிலாக கொடுத்தார். மோசேயும் ஆண்டவருடைய மகிமையை எப்படி பார்த்தார்னா, முழுமையா பார்க்கல, அந்த மகிமை கண்டார். ஆனா இன்னைக்கு கவனிங்க, இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல வந்து அவர் நம்முடைய கண்மலையா இருக்கிறபடினாலே அந்த கண்மலை கல்வாரி சிலுவையில நமக்காக பிளக்கப்பட்டார். அந்த கண்மலையின் வெடிப்புல நாம் வரும்போது, இயேசுவுக்குள் நாம் வரும்போது, இயேசுவுக்குள் வர்றதுன்னா என்ன? நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கை செய்து, நம்ம பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், இயேசுவின் இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இப்போ கிறிஸ்துவுக்குள் வந்து விடுகிறோம். ஞான ஸ்நானத்தின் மூலமாக நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குள் மறைந்து விடுகிறது. இப்போ நமக்கு கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா? அதை அப்போஸ்தலனாகிய யோவான் எப்படி எழுதுகிறார்? வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். யார் வெளிப்படுத்தினார்? இயேசு கிறிஸ்துவே அவரை வெளிப்படுத்தினார். பாருங்க, யாருமே பிதாவை கண்டதில்லை, யாரும் காண முடியாது. எப்படி மோசேயிடம் ஆண்டவர் சொன்னாரோ, என் மகிமையை நீ காணணும் வாஞ்சிக்கிற, ஆனா நீ கண்டு உயிரோடு இருக்க மாட்டாய் என்று சொன்னார். ஆனா அதே பிதாவாகிய தேவன் மோசேயிடம் சொன்னாரு, கண்மலையின் வெடிப்புல வந்து நில், நீ என் மகிமைய பார்ப்ப. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிளக்கப்பட்ட கண்மலை. அந்த பிளக்கப்பட்ட கண்மலைக்குள்ள நம்ம வந்துரும் போது என்ன நடக்குது தெரியுமா? இதுவரைக்கும் நம்ம காண முடியாத நிலையில இருந்தோம். ஆனா இப்பொழுதோ அந்த மகிமையை பரிபூர்ணமாய் யார் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இதைதான் இன்னும் அவர் சொல்லும் பொழுது யோவான் 1:14 வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. எத்தனை ஆசீர்வாதம் கவனிங்க. மோசேக்காவது அன்றைக்கு தேவன் முழுமையாய் காட்டவில்லை. இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியத்தை எண்ணி பாருங்க. நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். நாம் இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் சந்ததிகளாய் மாறிவிட்டோம். இப்பொழுது நமக்கு கிடைத்த பாக்கியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வந்தபடியினாலே அவருடைய மகிமையை பரிபூர்ணமாக கண்டோம். இயேசுவின் மகிமை யாருடைய மகிமை? பிதாவின் மகிமை. தேவன் நமக்கு பாராட்டின அன்பை எண்ணி பாருங்க. அந்த அன்பை நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம அறிய வேண்டிய காரியம்.
அநேக நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம ரட்சித்த தேவனை என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். அதனால்தான் அறியணும்னு ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிளக்கப்பட்ட கன்மலை. இந்த பிளக்கப்பட்ட கன்மலை நமக்கு என்ன கன்மலையா மாறுறார் கேட்டீங்கன்னா, நம்மை ரட்சிக்கும் கன்மலையாய், நம்மை ஜெனிப்பிக்கும் கன்மலையாய் மாறுகிறார். இயேசுனா வார்த்தை. அந்த கன்மலை, வார்த்தை என்னும் கன்மலை நம்மை ஜெனிப்பிக்கிற கன்மலையாய் இருக்கிறார். 1 பேதுரு அதனுடைய 1ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க. தம்முடைய அழிவில்லா வித்தாகிய வசனத்தினாலே இயேசு நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். எப்படி? அவருடைய இரத்தத்தினாலே. இந்த ரட்சிக்கும் கன்மலையை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த ரட்சிக்கும் கன்மலையோடு அவர் நிற்கல. அடுத்தது நமக்காக ஒரு அடைக்கலமாக நமக்கு வருகிறார். அவர் பாதுகாக்கிற கன்மலையா இருக்கிறார். தாவீதெல்லாம் ஆண்டவரை எப்படிப்பட்ட கன்மலையா பார்த்தாருன்னா, கொஞ்சம் சங்கீதம் 62:7 வாசிங்க. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவரை தாவீது எப்படி பார்க்கிறார்னா, என் பலனாகிய கன்மலை, என் அடைக்கலம் நீர் ஆண்டவரே, நான் வந்தடையத்தக்க ஒரு கன்மலை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக பிளக்கப்பட்டவர், நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். ரட்சித்திருக்கிற அதே கன்மலை நம்மை பாதுகாக்கும் கன்மலையாக அவர் மாறுகிறார். இன்னைக்கு நமக்கு ஒரு அடைக்கலமாக அவர் மாறுகிறார். நம்மை பாதுகாத்து நம்மை உயர் ஸ்தலத்திலே வைக்கிற ஒரு கன்மலையாக இருக்கிறார். இப்படிப்பட்ட கன்மலையை நாம பெற்றிருக்கிறோம். ஆனா இந்த அனுபவத்தெல்லாம் நம்ம பெற்ற நாம் ஒவ்வொரு நாளும் இந்த கன்மலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமா? இல்ல இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம மறந்துடுறோமா? பாருங்க, மோசே இதை எழுதும் போது அவர் சொல்றார், உபாகமம் 32ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, இந்த 32ஆம் அதிகாரம் முழுமையா வாசித்து பாருங்க. தேவன் அவர் கன்மலையாக சித்தரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கன்மலையா இருக்கிறார். ஏன் கன்மலையா இருக்கிறார் அப்படின்னா, இந்த கன்மலை என்பது சாதாரண விஷயம் அல்ல. கன்மலை என்பது என்று சொல்லும்போது, அந்த கன்மலை நமக்கு ஒரு பெரிய அஸ்திபாரமாக இருக்கிறார். அஸ்திபாரமான கன்மலை நமக்கு பலனாயிருக்கிறார். பலனாயிருக்கிற கன்மலை நமக்கு பாதுகாப்பாயிருக்கிறார். பாதுகாப்பாயிருக்கிற கன்மலை நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். ஸ்திரப்படுத்துகிற கன்மலை நம்மை தம்முடைய செட்டையின் மறைவில் வைத்து நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்துகிறார். நம் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். நமக்கு மன திருப்தியை கொடுக்கிற கன்மலை அவர். அது மட்டுமல்ல, வெற்றி கீதம் பாட வைக்கிற கன்மலை. எப்படி வெற்றி கீதம் பாட வைக்கிற கன்மலைன்னு சொல்லுகிறேன்? வாசிங்கள், ஏசாயா 42:11. கன்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களின் கொடுமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. எங்க குடியிருக்கிறவர்கள்? கன்மலையிலே குடியிருக்கிறார். அதனால தான் சொன்னேன், இந்த கன்மலை நமக்கு ரட்சிக்கிற கன்மலை மாத்திரமல்ல, நமக்கு ஜெயம் கொடுத்து நம்முடைய வாயிலே கம்பீர சத்தத்தை கொடுக்கிற கன்மலை. நாம் கன்மலையின் மேல் நம்முடைய குடியிருப்பு வைப்போம் என்றால், நம்ம அங்க வாசம் பண்ணுவோம் என்றால், நிச்சயமாகவே நம்மளை ஜெய கீதங்கள் பாட வைக்கிற தேவன். இதை நீங்கள் இன்னும் ஏசாயால வாசிக்கும் போது, ஏசாயா 65ஆம் அதிகாரம் 14 வசனத்தை கவனிங்க. கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகள் எப்படி பாடுவார்கள் என்பதை அங்கு காட்டுகிறார். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள். இப்ப தேவ ஊழியக்காரர்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்றார். அவங்க மன மகிழ்ச்சியினாலே கம்பீரித்து பாடுவார்கள். அப்போ கன்மலையின் மேலே குடியிருக்கிறவர்கள் இவர்கள் தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள். இவர்களுக்கு தேவன் மனமகிழ்ச்சியை கொடுத்து அவர்களை பாட வைக்கிறார். நம்முடைய வாயில துதி பாடல்கள், மகிழ்ச்சியின் பாடல்கள், வெற்றியின் பாடல்கள் வருகிறதா இருக்குது. பரலோக ராஜ்யத்துல நீங்க போனீங்கன்னா அங்கே கன்மலையில் குடியிருக்கிறவர்களை நீங்க பார்ப்பீங்க. அவங்க என்ன பாடலை பாடுவாங்க? ஆட்டுக்குட்டியானவரின் பாடலை பாடுவார்கள், மோசேயின் பாடலை பாடுவார்கள். அந்த பாடல்களை எதை குறிக்கிறது? ஜெயத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இயேசு என்னும் கன்மலையினாலே நாங்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டோம் என்று சொல்லி
திரள் கூட்டமான பரிசுத்தவான்கள் தேவனை குருத்தோலைகளை பிடித்து வெள்ள அங்கியை தரித்து பாடுகிறவர்களா இருப்பார்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்துல இந்த கன்மலை செய்கிற காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கன்மலை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த கன்மலை தான் அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்தது. அதான் மோசே என்ன சொன்னார்னா, கர்த்தர் ஒருவரே அவர்களை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்தது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை சும்மா தேவன் எடுக்கல. எங்க இருந்தாங்க தெரியுமா இந்த மக்கள்? அந்த கன்மலை என்ன செய்தார் என்பதை இங்க சொல்றாரு. 10ஆம் வசனம், பாலான நிலத்திலும் ஊளை இடுதலில் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். எங்க கண்டுபிடிச்சார் பாருங்களேன். பாலான நிலத்திலே ஊளை இடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலே அவர் அங்கதான் இஸ்ரவேல் ஜனத்தை கண்டுபிடிச்சாரு. அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். அதோட நின்றுட்டா இல்ல, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை இப்படிதான் தேவன் நடத்தினார். எங்கிருந்து அவரு கண்டுபிடிச்சிட்டாரு? பாலான நிலம், அவாந்திர வெளி. எப்படிப்பட்ட அவாந்திர வெளினா, ஊளையிடுதலும் வெறுமையுமான அவாந்திர வெளி. அந்த வெளியில தான் கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சு அவர்களை அழகாக நடத்தினார். தேவன் அவங்களுடைய தவறுகளை உணர்த்தி, அவங்களுடைய காரியங்களை குறைகளை உணர்த்தி, அவங்களை சரிப்படுத்தி கொண்டு வந்து கொண்டே இருந்தார். கண்மணி போல காத்தருளினார். இன்னும் சொல்ல போனா, கழுகு தன் குஞ்சுகளை எப்படி ட்ரெயின் பண்ணுமோ அந்த ஒன்னமாக பயிற்சி கொடுத்து அவங்கள ஒரு பெரிய யுத்த வீரர்களாக தேவன் அவர்களை மாற்றினார். எதுக்கு நான் சொல்லுகிறேன்? இப்படிதான் தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். இன்னைக்கு நம்மளையும் அப்படித்தானே நடத்துறாரு. நம்ம எங்க இருந்தோம்? பாலான நிலம், பாவச்சேற்றில உழன்று கிடந்தோம் இல்லையா? நம்ம எல்லாம் ஒரு நாள் அக்கிரமத்துல செத்து போயிருந்தோம். எபேசியர்ல எழுதும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து போயிருந்த நம்மை தேவன் தம்முடைய கிருபையினால உயிர்ப்பித்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நமக்கு சுத்திகரித்தார். அப்போ பாலான நிலத்துல என் தேவன் நம்மை கண்டார். கண்டு நம்ம என்ன செய்தார்னா, கண்டுபிடித்த தேவன் நம்ம அப்படியே தம்முடைய பிள்ளையா மாற்றினார். சபையிலே கொண்டு வந்து உபதேச சட்டங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து நம்மளை அதை அபியாசப்படுத்தி நம்மளை பயிற்றுவித்து இயேசுவின் யுத்த வீரர்களாய் நம்மை மாற்றினார். இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்று நாம் அநேக நேரங்கள் என்ன ஆயிடுறோம் தெரியுமா? காலப்போக்குல இந்த கன்மலையை நம்ம மறந்துடுறோம். அதுதான் மோசே ரொம்ப வேதனையோடு எழுதுறது. கவனிங்க, 15ஆம் வசனம், எஸ்ரோன் கொழுத்து போய் உதைத்தான். ஆண்டு இப்படி இவங்களை கண்டு, இவங்களை உணர்த்தி, இவங்களை வழி நடத்தி, இவங்களை காத்து, இவங்களை பயிற்சி கொடுத்து கொண்டு வந்தாரு. இவர்களுக்கு ஆண்டு என்ன தெரியுமா செஞ்சாரு? பூமியில் உள்ள உயர் ஸ்தலங்கள் மேலெல்லாம் அவங்களை ஏறி பெற பண்ணி, அவங்களுடைய வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்து, கண்மலையில் உள்ள தேனையும் கற்பார்படியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்து, சும்மா இல்ல, பசுவின் வெண்ணையையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் இப்படிதான் அவங்கள கொழுக்க வச்சார். இன்னைக்கு நமக்கும் அப்படித்தானே, நல்ல சபையில கொண்டு வந்து நம்மளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து, வெண்ணெயை கொடுக்கிறாரு, பாலை கொடுக்கிறாரு, நல்ல நல்ல புஷ்டியான ஆகாரத்தை கொடுக்கிறாரு. சாப்பிட்டு 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 நம்ம என்ன செய்யறோம்? இப்ப எஸ்ரோன் என்ன செஞ்சாராம்? கொழுத்து போயிட்டானா. கொழுத்து போய் ஒரு உத, யாருக்கு உத? கண்மலையாம் தேவனையே உதைக்கிறான். மோசே ரொம்ப துக்கப்படுற. ஏன் தெரியுமா? எங்க ஒவ்வொரு நாளும் அதை அறியாம போயிட்டாங்க. இவங்களை எந்த இடத்துல இருந்து அந்த கண்மலை கண்டுபிடிச்சதுன்னு மறந்துட்டாங்க. எப்படி வழி நடத்தினார் அந்த கண்மலை வழி நடத்தின மறந்துட்டாங்க. இப்ப எல்லாம் உயர் ஸ்தலங்கள்ல வந்த பிறகு, எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்ற பிறகு, இப்போ நீங்க வேண்டாம் அப்படின்னு உதைக்கிறான்.
இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் இப்படிதான் இருக்கிறார்கள்? எத்தனை தேவ பிள்ளைகள் இப்படிதான் இருக்காங்க? இயேசு என் ரட்சகர், இயேசுதான் என்னை மீட்டெடுத்தார் என்று சொல்லி பாடுறோம். ஆனா உண்மையாவே நம்ம அந்த பாடலுக்கு ஏற்ற வண்ணமாய் ஜீவிக்கிறோமா? இயேசுதான் நம்முடைய கண்மலையாக இருக்கிறாரா? இல்ல இப்போ நமக்குன்னு ஒரு கண்மலையை நம்மளே தேடிக்கிட்டோமா? இப்போ உயர் ஸ்தலங்கள்ல வந்த பிறகு நல்ல வெண்ணெய் நெய் எல்லாம் கிடைச்சிட்ட பிறகு நம்ம கொழுத்து போயிட்டோம் இல்லையா? கொழுத்து போனவனே என்ன தெரியுமா செய்வோம்? என் கண்மலை எது தெரியுமா? என் பட்ட படிப்பு. என் கண்மலை எது தெரியுமா? என்னுடைய பதவி. என் கண்மலை எது தெரியுமா? என்னுடைய சொத்து. என்னுடைய கண்மலை எது தெரியுமா? என்னுடைய ஞானம். இப்படிதான் நம்ம என்ன செய்யறோம்? கண்மலையை மாத்திடுறோம். ஆனா நம்ம விசுவாசி தான், ஆராதிப்போம். ஆனா ஆண்டவரை முழுமையா நம்பவே மாட்டோம். ஆண்டவரை முழுமையான நம்பிக்கை வைக்கவே மாட்டோம். கண்மலையாம் இயேசுவை குறித்த ஒரு மரியாதை இல்லாம போகுது. இன்னைக்கு தேவன் நமக்கு எல்லாம் கொடுத்தோம், இந்த பயபக்தி இருக்குதான்னு கொஞ்சம் கவனிங்க. சியோனுக்கு போகிறவர்கள் தேவனை பயத்தோடும் பக்தியோடும் சேவிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். மோசே இதை குறிப்பிடாமல் இல்லை, சொல்றார் யெசுரோன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். இதான் கவனிங்க. பயபக்தி உள்ள ஜீவியம் நீங்கும் பொழுது நீங்களும் நானும் தேவனை அசட்டை பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம தேவனுக்குரிய மதிப்பை கொடுத்தே ஆகணும். தேவனை ஆராதிக்கவானோ எப்பொழுதுமே ஞாபகத்துல இருக்கட்டும், நான் ஒன்றுமில்ல, நான் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தேன்? பாலான இடத்துல இருந்தேன், நம்பிக்கையற்று இருந்தேன். என்னுடைய நிலைமை பரிதாபமாயிருந்தது. இப்படிப்பட்ட நிலையிலிருந்து என் ஆண்டவர் என்னை உயர்த்தினார், என்னை கண்டுபிடித்தார், நம்முடைய பிள்ளையா மாற்றினார். அப்படின்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம வாழ்ந்துடக்கூடாது. ரட்சிப்பின் கண்மலையை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அசட்டை பண்ணினார்கள். இன்னும் நீங்க வாசித்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டவரை எரிச்சல் மூட்டினாங்களாம். ஏன்னா வேற கண்மலைய அவங்க சார்ந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க, அருவருப்பான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க இப்படி ஆண்டவரை கோபப்படுத்தி என்ன செய்தாங்களாம் பாருங்க. 18 வசனம் சொல்றாரு, உன்னை ஜனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். எவ்வளவு விசனமான வார்த்தை கவனிங்க. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் இன்னைக்கு நம்ம இதெல்லாம் நினைக்கணும். அததான் நீங்க அறிய வேண்டும் என்று சொல்லி பவுல் நமக்கு திரும்பி நம்மை ஞாபகப்படுத்துகிறார். ரட்சிக்கப்பட்டோம், இத்தனை ஆண்டுகள் கடந்து போய்விட்டது இல்ல? யோசித்து பாருங்க, உங்க நிலை எப்படி இருக்குது? இஸ்ரவேல் ஜனங்களை போல நீங்களும் ஸ்தூலித்து நல்ல கொழுத்து உங்களை ஜனிப்பித்த கண்மலைய அசட்டை பண்றீங்களா? உங்களை ரட்சித்த கண்மலைய மறந்துட்டீங்களா? இன்றைக்கு இந்த காலவெல்ல ஆவியானவன் நம்மோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். நாம் ஒரு நாள் நம்முடைய கண்மலையை அசட்டை பண்ணிடக்கூடாது, ஒரு நாள் நம்முடைய கண்மலைய மறந்து விட கூடாது. இதை நம்ம கவனத்திலே நாம வைத்து கொள்ள வேண்டும். இந்த கண்மலை நமக்கு முக்கியமான ஒன்று சொன்னேன், அதுதான் அஸ்திபாரம். இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இயேசுதான் கண்மலையா இருக்கணும், சபைக்கும் இயேசுதான் கண்மலையா இருக்கணும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா இயேசு ஒரு தனி மனிதனுக்கு எப்படி கண்மலையாக மாறுகிறார் என்பதை நம்ம கவனிக்கலாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நல்லா கவனிப்போம். தனிப்பட்ட ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில இயேசு கண்மலையாக இருக்கிறாரா? இயேசு நம்மை ஜனிப்பித்தார், உண்மைதான். அந்த கண்மலையின் மேல் தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கட்டுறோமா? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அதன் மேல்தான் கட்டுறோமா? அப்படி கட்டுகிற மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் என்று இயேசு தாமே சொன்னார், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனே. வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அந்த வசனத்தின்படி நடக்கிறவன் தான்
கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின ஒரு புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். இயேசு தம்முடைய வார்த்தையின் மேல நம்முடைய ஜீவியம் கட்டப்படணும்னு விரும்புகிறார். இயேசு நம்முடைய கன்மலைனா அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரம் நிற்க மாட்டோம். அடுத்தது நாம் அதை கடைபிடிக்கிற பிள்ளைகளாய் இருப்போம். ஏனென்றால் தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கிற மனுஷன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனாயிருக்கிறான். தேவனும் அவனிடத்தில் அன்பு கூறுகிறவராயிருக்கிறார். தேவன் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வந்து வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 21 முதல் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய விசுவாசம் எதன் மேலே அஸ்திபாரப்பட்டிருக்கணும்னா இயேசுவின் வார்த்தையின் மேலே. இயேசுதான் நமக்கு கண்மலையாய் இருக்க வேண்டும். அப்படி அவர் கண்மலையாய் இருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில புயல் வீசும், பெருங்காற்றடிக்கும், பெருவெள்ளம் வரும். ஆனால் பெருவெள்ளத்தின் மத்தியிலே, புயல் காற்றின் மத்தியிலே இதெல்லாம் நம்மை வந்து மிகவும் கொடூரமாய் மோதினாலும் ஒன்று சொல்லட்டும், நம்முடைய வீடு, நம்முடைய ஆவிக்குரிய வீடு ஒரு நாளும் அசையாது, ஒரு நாளும் இடிந்து விழாது. காரணம் என்ன? நம்முடைய வீட்டின் அஸ்திவாரமே யார்தான்? கன்மலையாம் கிறிஸ்து. ஹல்லேலூயா. இதே போல சபைக்கு யாரா இருக்கணும்னா கிறிஸ்து தான் கன்மலையா இருக்கணும். பாத்தீங்க மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல் என்று இயேசு குறிப்பிடுகிறாரே, அந்த கல் யார்? பேதுரு கிடையாது. பேதுரு ஒரு நாளும் அந்த கல்லாய் மாற முடியாது. பேதுரு எப்படிப்பட்ட கல்னா அது அழிந்து போகும் கல். பேதுரு எப்படிப்பட்ட கல்னா அது நிலையற்ற கல். ஆனால் இயேசு மாத்திரமே நிலையுள்ள கல். அந்த கல்லின் மேல் ஆண்டவர் சொல்றார், என் சபையை ஸ்தாபிப்பேன், கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது என்ன எழுதுறார்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்றாரு, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்போ சபைக்கு அஸ்திபாரம் யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்து என்னும் கன்மலை. கிறிஸ்து என்னும் கன்மலையின் மேல் சபை ஸ்தாபிக்கப்படும் போது, சபை கட்டப்படும் போது பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாளும் மேற்கொள்ளவே முடியாது. ஏன் தெரியுமா? இயேசு எப்படிப்பட்ட கல்னா அது நிலை நிற்கும் கல். ஹல்லேலூயா. அது நிலை நிற்கும் கல், அது பலமுள்ள கல். அந்த கல் யார் மேல மோதுதோ அது நசுங்கியே போகும். அந்த கல் மேல யார் மோதுறாங்களோ சிதறடிக்கப்படுவாங்க. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துல கிறிஸ்து கன்மலையாக இருக்கிறாரா? நம்முடைய சபையிலே கிறிஸ்து என்னும் கன்மலை அஸ்திபாரமாக இருக்கிறாரா? நம்ம கவனிக்கணும். கிறிஸ்து சபைக்கு அஸ்திபாரமா இருப்பார்னா அந்த சபை பரவசத்துல போவே போகாது. அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கும்னா வார்த்தையின் மேலே நிற்கிற சபையா இருக்கும். எதை மேன்மைப்படுத்தும் என்று சொன்னீங்கன்னா அந்த சபை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை, வசனத்தையே மேன்மைப்படுத்தும். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட சபையில இருந்து தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை துதிக்கிறோம், கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய ஐக்கியம் சரியான சபையோடு இருக்கும் என்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன், நாம் ஜெயம் பெறுகிறவர்களா இருப்போம், நாம் வெற்றி பெறுகிறவர்களா இருப்போம். இயேசு சபைக்கு அஸ்திவாரமாக இருந்தால் வார்த்தை அங்கே மேன்மைப்படுத்தப்படும். இயேசு சபைக்கு அஸ்திபாரமாக இருந்தால் அங்கே பயபக்தி காணப்படும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இது இருக்கா? இல்லைன்னா நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்மையே சரிப்படுத்திக்கணும். இந்த கன்மலை கிறிஸ்து என்று சொன்னேன். இன்னைக்கு நாம் தைரியமா சொல்லணும், என் கன்மலை ஆகிய கிறிஸ்து. தாவீது அடிக்கடி சொல்லுவார் பாருங்க, என் கன்மலையே, என் கோட்டையே, என் பலனே. சங்கீதம் 18 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இது என்னமா நீங்க தாவீதுடைய மற்ற சங்கீதங்கள்ல பார்த்தீங்கன்னா 62ஆம் சங்கீதம்,
61ஆம் சங்கீதம் இதெல்லாம் படிச்சு நல்ல தியானிச்சு பாருங்க. 40ஆம் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்வாரு, சேற்றுல இருந்தேன், சேற்றுல இருந்து தூக்கி என்னை கண்மலை மேல் நிறுத்திட்டாரு. அப்போ தாவீது அன்றைக்கே கிறிஸ்துவை கண்மலையாக கண்டார், கண்மலையாக வைத்தார், அனுபவித்தார், ஜெயத்தை பெற்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம கண்மலையாக இயேசுவை வைத்திருப்போம் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. கண்மலையாம் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டேன். அந்த கண்மலை நம்ம என்னெல்லாம் செய்தது என்று சொன்னேன். நம்மை நிலைநிறுத்தினது, நம்மை ஜனிப்பித்தது, நம்மை ரட்சித்தது, நமக்கு பலன் கொடுத்தது, நமக்கு பாதுகாப்பு கொடுத்தது எல்லாம் சொல்லிட்டேன். ஆனா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அவர் கண்மலையா இருப்பார் என்றால் அந்த கண்மலையிலிருந்து நாம் பெற வேண்டிய 3 விஷயங்கள் உண்டு. என்ன இருக்கு? கண்மலையிலிருந்து பெற வேண்டிய 3 காரியங்கள் இருக்கு. இதை நம்ம தினந்தோறுமா பெறுகிறோமா என்று கவனிக்கணும். வாசிங்க யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் மூப்பர் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்க சொல்லப்படுது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ வனாந்திர யாத்திரையில போயிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த வனாந்திர யாத்திரையில தான் இயேசு அவர்களுக்கு ஞான கண்மலையாக அவர்களோட கூட சென்று கொண்டிருக்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ரெவிதீம் என்ற ஒரு இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துல வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இந்த தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாருக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க? அவங்களை வழி நடத்தி வந்த மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க. முறுமுறுத்து சொல்றாங்க, எங்களை கொன்று போடுறதுக்கா இந்த எகிப்துல இருந்து எங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறீர். இந்த வனாந்திர யாத்திரையில எங்களுக்கு என்ன இல்ல? தண்ணீர் இல்ல, நாங்க தாகத்தோடு இருக்கிறோம். தண்ணீர் தவனமா இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவங்களுக்கு உலக பிரகாரமான தண்ணீர் மேலதான் ரொம்ப ஆசை. அந்த தண்ணீர்ல தான் இவங்களுக்கு வாழ்க்கையை ஓடுதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த தண்ணீர் தவனமா இருந்து முறுமுறுத்து கொண்டிருக்கும் போது மோசே ஆண்டவர்ட்ட போய் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் வழி நடத்தி வந்திருக்கேன், நீங்க பாக்குறீங்க, இந்த ஜனங்க செய்யற காரியத்தை நீங்க கவனிங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், சரிப்பா, நீ ஒரு காரியத்தை செய், உன் கோலை எடுத்துக்கோ, ஓரே பண்டிக்கு போ, அங்க ஒரு கண்மலையின் மேல் நான் நிற்பேன், அந்த கண்மலையை போட்டு ஒரு அடி அடிச்சா என்ன வந்துடும்? தண்ணீர். அந்த தண்ணீர் அவங்க தாகத்தை தீர்த்து விடும். இந்த காரியத்தை தேவன் இந்த இடத்துல செய்யறார் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பிளக்கப்பட்ட கண்மலை சொன்னேன். அவர் அடிக்கப்பட்டார் கல்வாரி சிலுவையில, அதுல இருந்து ரத்தம் பீரிட்டு ஓடினது. அவர் அங்கு நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவராயிருந்தார், நம்முடைய ஆத்மீக தாகத்தை தீர்க்கிறவராயிருந்தார். ஒரு தரம் இயேசு நமக்காக மரித்தார். இதே காரியம் பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வனாந்திர யாத்திரையில இப்போ பிற்பாடு இதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு விசை இவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்கன்னா திருப்பி தண்ணீர் பற்றாக்குறை. என்னாகும் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை அதை வாசிக்கிறீங்க. இந்த தண்ணீர் பற்றாக்குறையில அவங்க முறுமுறுக்கும் போது ஆண்டவர் சொன்னார், மோசையை பார்த்து சொன்னா, மோசே நீ போ, கண்மலையில நான் நிற்பேன், நீ என்னோட பேசணும்னு சொன்னாரு. ஆனா மோசே என்ன செஞ்சிட்டாரு? போட்டு ஒரு அடி அடிச்சிட்டாரு. அதனால அவர் மோசே கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடிக்கு ஆயிடுச்சு. எதுக்கு சொல்றேன்? ஒரு தடவை தான் இயேசு மரிப்பார், 2 தடவை இயேசு மரிக்க மாட்டார். அந்த கண்மலை இன்னும் வெடிக்கப்பட்ட கண்மலையா தான் இருக்கு. இன்னைக்கு என்ன செய்யலாம்? அந்த கண்மலைகிட்ட பேசலாம் இல்ல? நம்ம உலக பிரகாரமான தேவைகளுக்காகவும் ஆண்டுட்டு பேசலாம். ஆண்டவரே, எனக்கு இந்த தேவைகள் இருக்குன்னு சொன்னா ஆண்டு செய்யதான் போறாரு, செய்யாம இருக்க போறதுல. அப்போ அந்த கண்மலை நமக்காக பிளக்கப்பட்ட கண்மலையா இருக்கிறது. அந்த கண்மலை இன்றைக்கு நம்மோட கூட தான் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு சகலமும் இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்வாரு, அவர் நமக்கு சகல விதமான நன்மைகளையும் அருள வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்ம யாரதான் சார்ந்து நிக்கணும்? நம்முடைய தேவைகளுக்காக இயேசு எனும் கண்மலையே சார்ந்து நிக்கணும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள்
இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமை கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இது தீமோத்திக்கு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? இந்த உலகத்துல விசுவாசிகள் ஐஸ்வர்யவான்களா இருக்காங்க இல்லையா, அந்த விசுவாசிகள் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்கன்னா பெருமை அடைந்து கொழுத்து, எப்படி அந்த எஸ்ரோன் ஸ்தூலித்து கொழுத்து தன்னை ரட்சித்த கண்மலையை உதைச்சி அசட்டை பண்ணாங்களோ அதே மாதிரி நிறைய ஐஸ்வர்யவான்கள் இருக்காங்க. எந்த ஐஸ்வர்யவான்கள் சொல்றேன்? சபைக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யம் உள்ளவர்களை சொல்றேன். வெளியில இருக்கிற ஐஸ்வர்யம் உள்ளவர்களை பற்றி நான் பேசல. ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு அதனாலதான் புத்தி சொல்லுன்னு சொல்றாரு. தீமோத்தி யாரு? ஒரு ஊழியக்காரர். அவர்கிட்ட சொல்ற, நீ புத்தி சொல்லு. என்ன புத்தி சொல்லு? அவங்க இருமாப்பான சிந்தையுடையவர்களா இருக்கக்கூடாது, மாறாக நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. அவங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் மேல மட்டும் நம்பிக்கை வைக்கணும். ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்? நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் எப்படி தராரு? அறகுறையா தராரு, அப்படித்தானே? இல்ல, நமக்கு சம்பூர்ணமாய் தருகிறார். அல்லேலூயா. நமக்கு எப்படி தராரு? ஆமா, நமக்கு சம்பூர்ணமா திருப்தி அடைய செய்வார். நம்ம உலக தேவைகளையும் அவர் சந்திப்பார். அந்த கண்மலையே என்னைக்கு நோக்கி பார்த்துட்டே இருக்கணும். கண்மலையா இயேசு இருக்கிறார் சொல்றது மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொரு நாளும் காலை அவருடைய சமூகத்துல நாம் இருக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது அவருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு அவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த கால வேளையில இந்த நாள் முழுதும் எனக்கு நீர் கூட இருந்து என் தேவைகளை சந்தியும், எனக்கு சகல விதமான நன்மைகளை எனக்கு அனுபவிப்பதற்கு நீ கிருபை செய்கிற தேவன். ஆண்டவரே என் தாகத்தை தீர்த்தருளும். ஏதோ உலக பிரகாரமான தாகத்தை மட்டும் தீர்க்க சொல்றதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது. ஏன்னா இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இந்த உலகத்துல சகல விதமான நன்மைகளை அனுபவிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்கிற சம்பூர்ணமா அளிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஆசீர்வாதத்தை கொடுத்த பிறகு நம்ம என்ன செய்யணும்? நமக்கே வச்சுட்டு எனக்கு எனக்கு எனக்குன்னு இருக்கக்கூடாது. எனக்குன்னு இல்லாம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. நற்கிரியைகளை செய்யணும், நன்மை செய்யணும், தாராளமா மனசு உற்சாகமா செய்யணும். ஏதோ கடமைக்காக, ஏதோ சொல்லிட்டாங்களே சபையில அப்படின்னு இல்ல. நீங்க செய்யறது எப்படி இருக்குன்னா, இயேசு எனக்கு செய்திருக்கிற நன்மைகள் எத்தனை, அந்த அன்பு நிமித்தமாக எனக்கு செய்த தேவன் இவர்களுக்கு செய்வதற்கு எனக்கு ஒரு நல்ல கிருபை கொடுத்திருக்கிறார், அனுகிரகம் பாராட்டியிருக்கார் சொல்லி தாராளமா நீங்களும் நானும் கொடுக்கிறவர்களா இருக்கணும், உதார குணமல இருக்கணும். இதெல்லாம் எங்க நேரம் நடத்தணும் தெரியுமா? நம்ம கண்மலைகிட்ட நம்ம தாகம் தீர்க்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்தா நம்முடைய ஏக்கம்லாம் என்ன தெரியுமா இருக்கணும்? இந்த உலக தாகம் மட்டும் இருக்கக்கூடாது, பரலோகத்தின் தாகமா இருக்கணும். நித்திய ஜீவனை நான் அடைய வேண்டும். தீமோத்திக்கு சொல்றாரு, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இப்போ நம்ம எதுக்காக இவ்வளவு ஆண்டுட்ட கண்மலைகிட்ட போய் தேடணும்? கண்மலையே, எனக்கு இந்த உலக தேவைகள் சந்திக்க நீ வல்லவர், நீர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பேன் என்று சொல்லி எதின் மேல தாகமா இருக்கணும்னா அதிகமா நித்திய ஜீவன். சமாரிய ஸ்திரியை இயேசு சந்திக்கிறார். இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களை சொல்லுகிறேன். சமாரிய ஸ்திரீ கிட்ட அவர் அந்த கிணற்றண்டையிலே சந்திக்கிறார். சமாரிய ஸ்திரீ எதுக்காக வந்தா? தண்ணி மொள்ளும்படியா வந்தா. ஏன்னா அவ அந்த சமுதாயத்துக்கு பயந்து, அந்த சமுதாயத்துக்கு கண் படாம இருக்கிறதுக்காக அந்த மத்தியான வேலையில வருகிறார். வந்துட்டு குடத்துல தண்ணி பிடிக்கும்படி வர இயேசு அங்க கிணற்றில உட்கார்ந்து இருக்காரு. இயேசு அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து சொன்னாரு, ஏமா கொஞ்சம் எனக்கு குடிக்க தண்ணியை கொடுப்பியா அப்படின்னு கேட்டாரு. உடனே சமாரிய ஸ்திரீ சொன்னா, நீர் யூதராயிற்றே, நான் சமாரிய ஸ்திரீ அல்லவா, என்கிட்ட நீங்க தண்ணீர் கேட்கலாமா? ஏன்னா யூதர்கள் சமாரியர்களுக்கு முன்பாக உயர் மக்களா காணப்படுறாங்க.
ஆண்டவர் சொன்னாரு, யோவான் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இவ கொடுக்கறதுக்கு தயங்கணும்னு சொல்றாரு, நீ தேவனுடைய ஈவை அறிந்திருப்பாய் என்றால், தாகத்துக்கு தானே யார் உங்கள்கிட்ட கேட்கிறார் என்பதை நீ அறிந்திருப்பாய் என்றால், நீ என்ன செஞ்சிருப்ப? அவர்கிட்ட கேட்டிருப்ப. ஜீவ தண்ணீர் அவர் உனக்கு கொடுத்திருப்பாரு. அப்போ சமாரிய ஸ்திரீக்கு உள்ள தாகத்தை தேவன் அறிந்தார். சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, உன் தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கணும்னா அது யாரால தான் முடியும்? கண்மலையாம் இயேசுவினால் மாத்திரம் தான் முடியும். அவர் கொடுக்கிற தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர்? ஜீவ தண்ணீர். இதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சமாரிய ஸ்திரியோடு சம்பாஷித்துக் கொண்டே அடுத்த ஒரு அந்த ஜீவ தண்ணீரை குறித்து பேசும்போது என்ன சொல்வார்னா, 14ஆம் வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து தாம் கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட போகிறதை குறித்து இங்கே பேசுகிறார். அடிக்கப்பட்ட பிறகு தேவன் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிற காரியத்தை பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய ஈவு அவர்களுக்கு எவ்வளமாய் வரப்போகிறது என்பதை குறித்து பேசுகிறார். இதை சமாரிய ஸ்திரீக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. என்ன சொன்னாரு? நான் கொடுக்கும் தண்ணீரை நீ குடித்தா ஒரு நாள் உனக்கு என்ன உண்டாகாது? தாகமே உண்டாகாது. மாறாக என்ன நடக்கும்? அந்த தண்ணீரை நீ குடிச்சிட்டேனா நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீருற்றாய் அது இருக்க போகுது. அப்போ நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணி நமக்குள்ளே அவருடைய நன்மையான ஈவுகளை தந்து அவர் நம்மை ஒரு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாற்றுவார். அதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய செய்தியை கேட்டு மனம் திரும்பின தேவ பிள்ளைகளை பார்த்து சொன்னாரு, நீங்க பாவ மன்னிப்புக்கென்று என்ன பெறுங்க? ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது நீங்கள் எதை பெறுவீர்கள்? பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பெறுவீர்கள். இங்க இயேசு சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, நான் தான் அந்த ஜீவ தண்ணீர், உன் தாகத்தை தீர்க்கும் ஜீவ தண்ணீர். உன்னுடைய சரீர தாகத்தையும் தீர்க்க வல்லவர், உன்னுடைய ஆன்மீக தாகத்தையும் உன்னுடைய ஆவிக்குரிய தாகத்தையும் ஆத்ம தாகத்தையும் தீர்க்க நான் வல்லவர் என்று சொல்லி தன்னையே அந்த சமாரிய ஸ்திரீக்கு வெளிப்படுத்தினான். சமாரிய ஸ்திரீயை அந்த பாலான நிலத்திலே ஆண்டவர் கண்டார். அந்த பாலான நிலத்தை கண்டவர் அந்த சமாரிய ஸ்திரீயை ஆண்டவர் கண்டது மாத்திரமல்ல, நடத்தினார், உணர்த்தினார். என்ன உணர்த்தினார்? நீ என்ன நிலையில இருக்க, நீ என்ன பாவத்துல நீ உழன்று சிக்கி கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்த்தினார். உணர்த்தினவர் அவளை அதிலிருந்து விடுவித்தார். விடுவித்தவர் பயிற்சி கொடுத்து வழி நடத்தினார். இதை நீங்க சமாரிய ஸ்திரீடைய வாழ்க்கையில நீங்க பாக்குறீங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தது மட்டுமல்ல, இந்த சமாரிய ஸ்திரீக்கு செய்தார். செய்த மாத்திரத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த மகள் தொழுகையை பற்றிலாம் கேட்கிறா. எது உண்மையான தொழுகை, எது உண்மையான ஆராதனை என்று சொல்லி கேட்டபொழுது ஆண்டவர் அந்த உண்மையான ஆராதனைக்குரிய விளக்கத்தெல்லாம் கொடுத்துட்ட பிறகு அந்த மகள் செய்த காரியத்தை கவனிச்சீங்களா? தான் குடத்தை அங்கேயே விட்டுட்டு ஓடி போனா. எங்க போனா? தன்னுடைய ஊருக்கு ஓடுறா. தன்னுடைய ஊர்ல இருக்கிற இதுவரைக்கும் அந்த ஊர் மக்களை பார்க்கறதுக்கு அந்த தைரியம் இல்லாத மனுஷி இப்போ பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனால் தொடப்பட்ட மகள் இப்ப தைரியத்தோடு போறா. போய் சொல்றா, என்னை குறித்து நான் செய்த எல்லாவற்றையும் ஒருத்தர் எனக்கு சொன்னாரு, அவர் நீங்களும் வந்து பாருங்க, அவர் கிறிஸ்து தானோ, வந்து பாருங்க. அதே நம்ம இந்த சமாரியா கிராமத்துல இருக்க மக்கள் வந்தாங்க. இயேசுவை தங்களோடு கூட்டி சென்று இயேசு அவர்களிடம் 2 நாள் தங்கினார். தங்கி அவர்களுக்கு உபதேசத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த உபதேசத்தை கற்றுக் கொடுத்தோன்னே இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு. சமாரியா ஸ்திரீயுடைய ஆத்ம தாகத்தை மாத்திரம் தீர்க்கல, அந்த சமாரிய ஸ்திரீயின் மூலமாக சுவிசேஷம் சமாரியா அந்த கிராம மக்களுக்கு போய் சென்றது. அது போய் சென்றதுனால என்ன நடந்துச்சுன்னா, அவர்கள் இயேசுவை கண்டார்கள், இயேசுவின் உபதேசத்தை கேட்டார்கள். இயேசுவின் உபதேசத்தை கேட்ட பிறகு தங்களுடைய வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு என்ன அறிக்கை செய்தாங்க தெரியுமா? இந்த இயேசு யார்னா இவர்தான் உலக இரட்சகர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல கவனிங்க.
கண்மலையாம் கிறிஸ்து நம்மோட இருக்கிறார்னா முதல்ல அவர்கிட்ட நம்ம பெற வேண்டியது என்ன தெரியுமா? ஜீவ தண்ணீரை நாம் பெற வேண்டும். நம்முடைய ஆத்ம தாகம் ஒவ்வொரு நாளும் தீர்க்கப்படணும். வேற எங்கேயும் இது தீர்க்கப்படவே முடியாது. நம்ம ஆத்ம தாகம் தீர்க்கப்படணும்னா ஒரே இடம், அது இயேசுவின் பாதம் ஒன்றே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவினுடைய சமூகத்துல அவருடைய வசனத்தை நம்ம மன வாஞ்சியோடு படிக்கிறோமா? அவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறோமா? அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? அவர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கிறோமா என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். இதை வைத்துதான் நீங்கள் கண்மலையாம் கிறிஸ்துவோடு வாழ்கிறீர்கள் என்பது அது வெளிப்படும். சோ முதல் காரியம், கண்மலையாம் கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற முதல் காரியம் என்னன்னா, தண்ணீரை கொடுக்கிறார், ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். அந்த வரங்களை நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வரங்களை பெற்று நீங்க ஜீவித்தாதான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நீங்க கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, இந்த கண்மலையிலிருந்து நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, நீங்கள் எண்ணெயை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாத்தீங்க, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். ஆண்டவர் இங்கே அடுத்த ஒரு காரியம் கண்மலையிலிருந்து கொடுக்கிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் எண்ணெய். எண்ணெய் நமக்கு அவர் கொடுக்கிறார். எண்ணெய் எதுக்கு? எண்ணெய் நம்முடைய முகத்துல ஒரு கலையை கொண்டு வர்றதுக்கு என்ன தேவைப்படுது? இயேசுவானுடைய வார்த்தைகள் எண்ணெயை போல மதுரமாயிருக்கிறது. அல்லேலூயா. மிருதுவாயிருக்கிறது. அந்த இயேசுவின் வார்த்தைகளை நீங்கள் தினந்தோறும் வாசித்து தியானித்து அந்த வார்த்தைகளை நீங்கள் உட்கொள்வீர்கள் என்றால் அந்த எண்ணெய் உங்களுக்கு முகக்கலையை கொண்டு வந்து தரும். நமக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம்னா, உபவாசத்தை ஜெபிக்கும் போது என்ன செய்யணுமா? நல்ல எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவோம். ஏன் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணோம்? உபவாசம் இருக்கும்போது கொஞ்சம் களைப்பு வந்துடும், சோர்வு காட்டும், நம்முடைய முகத்துல கொஞ்சம் வாடல் தெரியும். இந்த வாடலை நீக்கணும்னா என்ன செய்யணும்? அப்ப மற்றவங்க பார்த்து உபவாசம் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லாம, நீங்க அந்த உபவாசம் எடுக்கிறதையே நீங்க காட்டாம, நீங்க ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள பந்தம் அது. உபவாசத்தை ஜெபிக்கிறது நமக்கும் தேவனுக்கும் உள்ள பந்தம். நம்ம தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அதான் உபவாசம். நம்முடைய ஆத்மாவை வருத்தி ஆண்டவர் சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம், அதான் உபவாசம். ஆனா இன்னைக்கு உபவாசம் என்னவா மாறிடுச்சு? பப்ளிசிட்டியா மாறிடுச்சு. இது தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு. அப்போ அந்த உபவாசம் எடுக்கும்போது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நீங்க என்ன பூசி முக கலையோட என்ன செய்யுங்க? தேவ சமூகத்துல ஜெபிங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு கண்மலையிலிருந்து என்ன கொடுக்கிறார்னா எண்ணெயை கொடுக்கிறார். இந்த எண்ணெயில இன்னொரு காரியம் இருக்கிறது, அது நம்ம மறந்துடவே கூடாது. இந்த எண்ணெய் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா இருக்கு. என்ன கொடுக்குது? ஆரோக்கியத்தை. ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்க. யாக்கோபு அதனுடைய 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவுள். எண்ணெய் பூசி ஜெபிக்கிறது எதற்கு அடையாளம்னா, அவனுக்கு தேவன் கொடுக்கிற ஆரோக்கியத்துக்கு அடையாளம், தேவன் கொடுக்கிற சுகத்துக்கு அடையாளம். இந்த காரியத்தை இயேசு தாமே தம்முடைய சீஷர்களிடம் செய்ய வைத்தார். மார்க் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், லூக்கா அதனுடைய 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், இதெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. அன்றைக்கு சீஷர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு சொன்னதுன்னா, நீங்க போய் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், பிசாசின் பிடியில் உள்ள விடுதலையாக்குங்கள் என்று சொல்லி அவங்களை அனுப்பினார். அப்ப சொன்னபோது அவர்களிடம் உபதேசத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க சொன்னார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொன்னார். அதோட நிக்கல, அடுத்த சொன்னாரு அவங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க. அப்ப எண்ணெய் பூசி சீஷர்கள் ஜெபித்தார்கள், அந்த வியாதியஸ்தர்கள் குணமடைந்தார்கள். அப்ப எண்ணெய் எதை குறிக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஆரோக்கியம் எங்க இருக்குன்னு தெரியுமா? இயேசு என்னும் கண்மலையில தான் இருக்கிறது. அந்த கண்மலையிலிருந்து நமக்கு எண்ணெய் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வியாதியிலிருந்து, சரீர வியாதியிலிருந்து சரி, ஆத்ம வியாதியிலிருந்து சரி, நமக்கு சுகம் தரணும்னா இயேசு என்னும் கண்மலையிலிருந்து பிரவாகித்து வருகிற அந்த எண்ணெய் நமக்கு போதுமானதா இருக்கிறது. அதனாலதான் பேதுரு சொல்லும்போது சொல்றார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளினால் சுகமானோம்
இந்த தழும்புகளினால் சுகமானும் என்ற வார்த்தை நமக்கு இரு சுகத்தை குறித்து பேசுகிறது. ஒன்னு நம்முடைய ஆவிக்குரிய சுகத்தை குறித்து பேசுகிறது, சரீர சுகத்தை குறித்து பேசுகிறது. ரெண்டுத்துக்கும் இது பொருந்துமாய் இருக்கிறது. ஆகவே நமக்கு அந்த எண்ணெய் என்ன கொடுக்கிறது? சுகத்தை தருகிறதா இருக்கிறது, நல்ல ஆரோக்கியத்தை தருகிறதா இருக்கிறது. மூன்றாவது, இந்த எண்ணெய் நம்மை அபிஷேகிக்கிறது, சத்ருவின் மேல நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. வாசியுங்கள் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். பாருங்க, எண்ணெய் எதை குறிக்கிறதுனா அபிஷேகத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் இந்த உலகத்துலனா நமக்கு அபிஷேகம் தேவை. அபிஷேகம் இல்லாமல் ஒன்றும் நாம் செய்ய முடியாது. அபிஷேகம் அந்த நுகங்களை எல்லாம் முறியடிக்கும். கவனியுங்கள், எண்ணெய் கண்மலையிலிருந்து பிரபாகித்து வரும் எண்ணெய் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா அபிஷேகத்தை கொடுக்கிறது. அந்த அபிஷேகம் நமக்குள் இருக்கிறபடினாலே ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு நாள் நம்ம சத்ருவின் வஞ்சனை வலையில சிக்கிக் கொள்ள மாட்டோம், துருபதேசங்களுக்கு சிக்கிக் கொள்ள மாட்டோம். ஒவ்வொரு நாளும் கண்மலையிலிருந்து வடிந்தோடுகிற எண்ணெயை நீங்கள் உட்கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் சொல்லுகிறேன், கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசனம், கள்ள போதகம் உங்களை வீழ்த்த முடியாது. சத்ருவின் தந்திரங்களை நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள். நீங்கள் தீங்கு நாளில் கூட வெற்றி பெற்றவர்களாய் நிற்பீர்கள். இதுக்கு தேவை என்ன கேட்டீங்கன்னா அபிஷேகம். அப்போ எண்ணெய் நமக்கு எதை காட்டுதுன்னா அபிஷேகத்தை காட்டுகிறதா இருக்குது. அப்போ கண்மலையிலிருந்து வருகிற எண்ணெயை தினந்தோறும் பருகுகிறீர்களா? மூன்றாவது, இந்த கண்மலை நமக்கு என்ன கொடுக்குதுன்னா தேனை கொடுக்கிறது. அல்லேலூயா! என்ன கொடுக்குது? தேன் கொடுக்குது. வாசிங்க அதே உபாகம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். இது நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு, ஆகாரம். எப்படிப்பட்ட ஆகாரம் கேட்டீங்கன்னா புஷ்டியான ஆகாரம். அல்லேலூயா! கண்மலையின் தேன். தேவன் நம்மளை திருப்தி ஆக்கணும்னு நினைச்சாருன்னா எதை கொடுப்பாரு தெரியுமா? கண்மலையின் தேன். கொஞ்சம் வாசிங்க சங்கீதம் அதனுடைய 81ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உசிதமான கோதுமையினாலும் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை என்ன செய்வேன்? திருப்தி ஆக்குவேன். தேவன் நம்மளை திருப்தி ஆக்கணும்னு நினைச்சாருன்னா என்ன கொடுப்பாரு? கண்மலையின் தேன். அல்லேலூயா! நீங்க நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு திருப்தி வேணுமா, பசி தீரணுமா? திருப்தி ஆகணும். கரெக்டா? அதனால்தான் வசனம் சொல்லுது, போதும் என்ற மனதோட கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயமா இருக்கிறது. அப்ப நமக்கு என்ன தேவை சொல்லுங்க? பசி தீரணுமா, திருப்தி ஆகணுமா? ஆண்டவர் சொல்லுங்க, நான் திருப்தி ஆகணும். ஒவ்வொரு நாளும் கண்மலை அண்டை ஓடி வந்து கண்மலையின் வெடிப்புல நின்று, இயேசுவே நீதான் என் கண்மலை, இந்த கண்மலையிலிருந்து எனக்கு என்ன தரும்? உம்முடைய தேனை தாரோன்னு கேட்பீங்க. அல்லேலூயா! இந்த தேன் எப்படி தான் அவர் கொடுப்பாரு? வாசிங்க 119ஆம் சங்கீதம் 103ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். அல்லேலூயா! ஆண்டுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை கவனிக்கணும். இது எப்படி இருக்கா? சங்கீதக்காரன் சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற தேனை காட்டிலும் அது மிகவும் மதுரமா இருக்கிறது. அது எனக்கு தேவையா இருக்கு, நான் பிரியமா இருக்கேன், பிரியமா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வேத வசனத்து மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கோம். அதான் நான் சொன்னேன், கண்மலை இயேசுன்னு சொல்றதோட நிக்க கூடாது. என் கண்மலைன்னு சொன்னீங்கன்னா அவருடைய வசனத்தின் மேல பிரியம் வைத்து தியானிக்க பழகுங்க. அந்த தியானிக்க அந்த வசனத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு. அந்த வசனம் உங்களுக்கு தேனாய் மாறும். அந்த தேன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த தேன் உங்களுடைய கண்களை தெளிவாக்குறதா இருக்கிறது. இந்த பார்வையை நீங்க இன்னும் கூர்மையானதாய் மாற்றணும்னா, பரலோகத்தை காண்கிற அந்த கண்கள் உங்களுக்கு வேணும்னா, சியோனை பார்க்கிற கண்கள் வேணும்னா, ஒன்று சொல்லட்டும், நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தின் மேல எவ்வளவு பிரியம் வைக்கிறோம் அதை வைத்துதான் இருக்கிறது. வாசியுங்கள் சங்கீதம்
19 அதனுடைய 10ஆம் வசனம். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது. நம்ம கண்ணை அப்படியே தெளிவாக்கிறோங்க, பிரகாசிக்க பண்ணும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய கண்கள் கொஞ்சம் மங்களா இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த வசனம் இந்த கண்மலையின் தேளினால் இன்னும் என்ன செய்யல, திருப்தி ஆகவே இல்லை. கண்மலையின் தேனை இன்னும் பெறவே இல்லை. கண்மலையின் தேனை கவனிக்கவே இல்லை. இயேசு என்னும் கண்மலை நமக்கு என்ன தருகிறார்? தேனை தருகிறார். அந்த தேன் மதுரமானது மாத்திரமல்ல, நம்முடைய கண்களை தெளிவாக்குகிறதா இருக்கிறது. இந்த தேன் என்ன செய்யும் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில அது நமக்கு சோர்வுகள் வரும்போது உற்சாகப்படும். களைத்து போயிருப்போம், களைத்து போனோடனே தேனை குடிச்சு பாருங்களேன், ஒரு தனி உற்சாகம். யோனத்தான் ஒருத்தர் இருந்தார். யார் இந்த யோனத்தான்? சவுலுடைய மகன். யுத்தத்துக்கு போனாரு. சவுல் பாட்டுக்கு ஃபாஸ்டிங் போட்டாரு, எல்லாரையும் ஃபாஸ்டிங் போட வச்சுட்டாரு. இவர் என்ன செய்ய, யோனத்தான் கொஞ்சம் களைத்து போய் அப்படியே கண்ணெல்லாம் மங்குது. அப்படி மங்கும் போது பார்க்கற ஒரு தேன் கூட்ட பார்த்தாரு. ஒரு குத்தி அப்படி ஒரு தேனை அப்படி அப்படியே ருசிச்சார் பாருங்களேன். அந்த ருசிச்ச உடனே அந்த தேனை சாப்பிட்ட உடனே தனி உற்சாகம். கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது யோனத்தான், என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலங்கப்படுத்தினார். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததை பாருங்க. நான் கொஞ்சம் தான் தேனை குடிச்சேன். அந்த கொஞ்சம் தேனை குடிச்ச உடனே எனக்கு என்ன வந்துருச்சு? கண்கள் தெளிவண்டு உற்சாகம் வந்து எனர்ஜி கிடைச்சு இப்ப யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டது. கவனிச்சு பாருங்களேன், யோனத்தான் கொஞ்சம் தேனை தான் குடிச்சாரு. இன்னைக்கு நமக்கு கண்மலையிலிருந்து வர்ற தேன் எப்படிப்பட்ட தேன்? அது பரலோகத்திலிருந்து வர்ற தேன். அல்லேலூயா. சீயோனிலிருந்து வர்ற தேன். அந்த தேனை நீங்களும் நானும் நல்லா சாப்பிட்டா நமக்கு என்னங்க வரும்? தைரியம், உற்சாகம். நம்ம ஒரு நாள் சோர்வடைந்து போவதே இல்லை. நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கணும். இயேசுவான உயிர் தெழுந்த பிறகு எதை முதல்ல சாப்பிட்டார் தெரியுமா? வாசிங்க, லூக்கா அதனுடைய 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். இயேசுவானவருக்கு இப்ப என்ன கொடுத்தாங்க? தேன் கூட்டு துணிக்கை அது கொடுத்தாங்க. அடுத்தது மீன் கண்டம். இதை வாங்கிட்டு அவர் என்ன செஞ்சாராம்? புசிச்சார். ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் எப்படி சேர்த்து விடுறாரு பாருங்க. இத புசிச்ச பிறகு சொன்னது என்னன்னு கவனிங்க. அதான் நீங்க கவனிக்க வேண்டிய பகுதி. இப்போ அவர் தேனை சாப்பிட்டாரு, மீனை பொரித்த மீனை சாப்பிட்டாரு. இது முக்கியம் அல்ல. இந்த பொரித்த மீனையும் இந்த தேனையும் சாப்பிட்ட பிறகு அவர் சொன்னது என்ன என்பதுதான் கவனத்துக்குரியது. என்ன சொன்னார் தெரியுமா? மோசேயின் நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகளின் ஆகமம், சங்கீதம், இதெல்லாம் எதை குறித்து எனக்கு சொல்லப்படுது? என்ன குறித்து தான் எழுதியதற்கு அதெல்லாம் நிறைவேறி இருக்குன்னு சொல்றாரு. இப்போ பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு எது முக்கியம்? 3 முக்கியம். என்னது அது? மோசேயின் நியாயப்பிரமாணம், 2வது தீர்க்கதரிசிகளின் ஆகமம், 3வது சங்கீத புத்தகங்கள். சரியா? சங்கீத புத்தகம்னா சங்கீதம் மட்டும் இல்ல, நீதிமொழிகள், பிரசங்கி, இதெல்லாம் சங்கீத புத்தகம். இந்த 3த்தையும் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என்னை குறித்து சொல்லுது, நான் வந்தாச்சு, அதை நிறைவேறிட்டுன்னு சொன்னாரு. என்ன அர்த்தத்துல சொல்றாரு? அந்த தேனை சாப்பிட்ட பிறகு சொல்றாரு, இந்த தேனை சாப்பிட்டா சரீரத்துக்கு தான் ஆரோக்கியம், ஆனா நான் கொடுக்கிற தேனை சாப்பிட்டேன்னா உன் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஆரோக்கியம். உன் மனதை, ஆவிக்குரிய மனதை அது திறந்துடணும். எவ்வளவு பெரிய வெளிப்பாடை கொடுக்கிறார் பாருங்க. ஒரு சாதாரண பொருளை வச்சு பரலோகத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அன்னைக்கு அப்போஸ்தலருக்கு சொன்னதுதான் நமக்கும். அப்போ இன்னைக்கு நம்ம இந்த வேதத்தை எப்படி வாசிக்கிறோம்? இன்னைக்கு நிறைய டைம் நான் விசுவாசிகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் உட்கார்ந்து மோசேயின் நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறோம்?
எல்லாரும் கேட்டா ஒண்ணு மட்டும் கரெக்டா சொல்றாங்க, சங்கீதத்தை வாசிக்கிறோம். என்ன இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் என்னப்பா படிக்கிற? நீதிமொழிகள் வாசிக்கிறோம். எப்படிங்க தேனு கிடைக்கும்? எப்படிங்க கண் தெளிவாகும்? எப்படி நம்ம பிசாசு தந்திரங்களை பார்த்து அதை மேற்கொள்ள முடியும்? இயேசுதான் என் கண்மலை சொல்றோம், உண்மைதான். அந்த கண்மலையிலிருந்து வருகிற அந்த தேனை ஒவ்வொரு நாளும் புசிக்கிறோமா? அப்போ வேதத்தை முழுமையா வாசிக்க நம்ம பழகணும். யாரெல்லாம் முழுமையா வாசித்து தியானித்து இருக்கிறார்களோ அவர்களை தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். உண்மையாக அவருடைய வாழ்க்கையெல்லாம் நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்துல நல்ல திருப்திகரமான ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கிறது. நீங்க பரிசுத்தவான்களை கவனிங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கண்மலையாய் இயேசுவை வைத்ததுனால ஒவ்வொரு நாளும் அவர்கள் அந்த கண்மலையிலிருந்து தங்கள் தாகத்துக்குள்ள ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் அந்த கண்மலையிலிருந்து அவர்களுக்கு தேவையான எண்ணெயை பெற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கு தேவையான தேனை பெற்றுக் கொண்டார்கள். இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொல்லி உங்களுக்கு இதுவரைக்கும் விவரித்து சொன்னேன். அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் ஒழுங்கு முறையில வேதத்தை நம்ம வாசித்து தியானிக்கிறோமா? அப்படி தியானிக்க நாம பழகும். இது தேன், பரலோகத்திலிருந்து கிடைக்கிற அந்த தேன். இதை நீங்க எப்படி சாப்பிடணும்னா, ஆண்டவரே என்னோட பேசும், உங்களுடைய வார்த்தை மூலம் பேசும், என்னோட இடைப்படும் என்று சொல்லுங்க. வேதத்தை முழுமையா படிங்க. கர்த்தர் இவ்வளவு நமக்கு அருமையான ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்காரு. தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்போம். நீங்க எவ்வளவு தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை வைத்துதான் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்பது நிர்ணயிக்கப்படும்.